வணக்கம். நான் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன். கல்கத்தா மருத்துவரின் கொடூர கொலை நெஞ்சை பதற வைக்கிறது. நாம் எந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது தெரியவில்லை. இது போன்ற கொடூர கொலையில் சம்பந்தப்பட்ட உண்மை குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும். இந்த தண்டனை எல்லோருக்கும் ஒரு பாடமாக அமைய வேண்டும். இதில் சம்பந்தப்பட்ட அனைத்து உண்மை குற்றவாளிகளுக்கும் அவர்களுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தில் உள்ள ஆண்கள் அனைவருக்கும் இனி வாரிசே இருக்கக்கூடாது. அவர்கள் அனைவரின் ஆண்மையையும் பறிக்க வேண்டும். எந்த சுகத்திற்காக அலைந்தார்களோ அந்த சுகத்தை இனி வாழ்வில் அவர்களுக்கு கிடைக்கவே கூடாது. ஒரு உயிரணுக்கள் கூட அவர்கள் குடும்பத்தில் ஏற்படாமல் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கருவறுக்க வேண்டும். அந்த குடும்பங்கள் பரம்பரைகள் சந்ததிகள் இல்லாமல் போக வேண்டும். எந்த சுகத்திற்காக பூவென்றும் பிஞ்சென்றும் பார்க்காமல் இந்த கொடூர கொலை செய்தார்களோ அவர்களின் ஒட்டுமொத்த குடும்பத்திலும் இனி ஒரு உயிரணு கூட ஏற்படக்கூடாது. அதே சமயம் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும். அதில் ஒரு நிரபராதி கூட மாட்டிக்கொள்ளக்கூடாது. இது போன்ற சம்பவங்கள் இப்போது பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் மிகவும் சகஜமாக நடக்கின்றது. அதன் பின் சில நாட்களில் அடங்கிவிடுகிறது. இவர்கள் வீட்டு பெண் குழந்தைகளுக்கு இது நடந்திருந்தால் என்ன செய்வார்கள்? இதில் நான் ஒன்றை கேட்டுக்கொள்கிறேன். பள்ளியாய் இருக்கட்டும், கல்லூரியாய் இருக்கட்டும், இந்த கோஎட் முறையை தவிர்த்து விடலாம். பெண்கள் பயிலும் பள்ளியிலோ அல்லது கல்லூரியிலோ பெண் ஆசிரியர்களையும் பெண் பணியாளர்களையும் நியமிக்கலாம். ஏனெனில் உள்ளே ஆண் வாடை என்பதே இருக்கக்கூடாது. இவ்வளவு நாகரிகம் வளர்ந்த நிலையிலும் இப்படிப்பட்ட விஷயங்கள் நடப்பதால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். போதையினால் ஏற்படும் விபரீதங்கள்தான் இவையாகும். நான் முன்னொரு பதிவில் கூறியபடி குடித்தவர்கள் வீதியில் வரக்கூடாது என்ற சட்டங்களை தயவு செய்து இயற்றுங்கள். இது போன்ற விஷயங்கள் மனதை பதைப்பதைக்க செய்கிறது. பெண்களே, ஜாக்கிரதையாக இருங்கள். கூட்டமாக வாழுங்கள். கூட்டமாக வெளியில் செல்லுங்கள். ஏனெனில் இந்த உலகத்தில் பெண்ணை வெறும் பெண்ணாக தான் பார்க்கின்றனர். ஒரு ரோஜா செடியில் அழகாக பூத்திருக்கும் ஒரு பூவை பறிப்பதற்கே மனமில்லாதவர்கள் வாழும் இந்த நாட்டில் இத்தனை கொடூரங்களா? அரசாங்கம் தகுந்த நடவடிக்கை எடுங்கள். உண்மை குற்றவாளிகளை பிடித்து கடும் தண்டனை அளியுங்கள். நெஞ்சம் பதைப்பதைக்க நான் இதனை கூறுகிறேன். இவை யாவும் எனது உள்ளத்து குமுறல்களே அன்றி வேறு எதுவும் இல்லை. நன்றியுடன் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன்.